தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிவ மலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். எப்ரோனில் அப்சலோமின் அதிகார கட்டுப்பாடுகளுக்கு அடங்கியவர்களுடன் அகிதோப்பேல் என்பவனும் அடங்குவான் என்று தாவீதிற்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது ஒலிவ மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது, இதோ ஊசாய் என்பவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு எதிர்கொண்டு வருகிறான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருக்கும். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை பார்த்து, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன்பு நான்